வணக்கம். போன ரிவ்யூவில் லாஸ்ட் 2 கட்டில் மைக் லைட்டாக ஒர்க் ஆகாமல் போயில, சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போய் லைவ் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதை நான் எடிட்டில் தான் கவனிச்சேன். பட் ஆடியோவில் தான் இருந்துச்சுங்கிறதுனால அப்போது எக்ஸ்ட்ரீமி ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாரம் மெய்யாளனுக்கு அப்புறம் எனக்கு அதிக எதிர்பார்ப்பு இந்த தேவரா தான். ஏன்னா ட்ரெய்லர் வந்து அவ்வளோ சுமாராக இருந்துச்சு. அனிருத்தோடைய அந்த சுட்டுமல்லையை பாட்டு வந்து வீட்டில் டெய்லி ஒரு வாட்டியாவது ஓட்டிகிட்டு இருக்கோம். அது தவிர அந்த பேடாஸ் மாதிரியே ஒரு பாட்டை போட்டு அதுதான் படத்தோடைய தீம் மியூசிக் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜான்வி கபூர் முதலாக சவுத் இந்தியாவில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்படி பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் ஈக்குவலாக கலந்துருந்ததுனால எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கலாம். இந்த காரணங்கள்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்தாலும் அதுதான் நெசம். படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் தமிழில் பெரிய ஓப்பனிங் அப்படியே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை போல இருக்குது. அட்லீஸ்ட் இந்த தமிழ் டைட்டில் கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ட்ரவர்சியாவது கிளம்பி மக்கள் ஒரு ஆர்வம் காட்டியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஐடியா இல்லாத பாய்ஸ். நான் ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட தெலுங்கில் பார்த்து இந்த தேவரா எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன். அது முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவரா சென்னை ஆந்திரா பார்டரில் எர்ர சமுத்திரம்னு குரூப் ஆஃப் 4 கிராமங்கள் இருக்குது. இந்த வக்காண்டா மாதிரி. அதில் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு தலைவர் மாதிரி இருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் ஒரு ஹெட்டு, சைஃப் அலி கான் ஒரு ஹெட்டு, ஸ்ரீகாந்த் ஒரு ஹெட்டு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பைரட்ஸ் ரேஞ்சில் கப்பல்கள்லேருந்து கன்சைன்மெண்ட்ஸை திருடி உள்ளூரில் ஒரு ஸ்மக்லருக்கு கொடுத்து காசு சம்பாதிக்கிறாங்க. இதில் ஜூனியர் என்டிஆர் மட்டுமே கொஞ்சம் எத்திக்கலான ஆள். இவங்க பண்ணுற வேலையினால இவங்க ஊர் மக்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் என்டிஆர் இனிமேல் இந்த கொள்ளடிக்கிற வேலையெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாரு. ஆனால் அதுக்கு மற்றவங்க ஒத்துக்கணும் இல்லையா? அவங்க 3 பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் தேவராவை கண்டாலே ஊர் மக்களுக்கு பயம்? சைஃப் அலி கான் ஹீரோ எதிர்க்க என்னெல்லாம் பண்ணார்? ஹீரோடைய ஃபேமிலி என்ன ஆனாங்க? செகண்ட் பார்ட்டில் என்னென்ன நடக்க போகுது? அது எப்படி லீடு வச்சாங்க? இதெல்லாம் தான் இந்த படம். என்டிஆர் மேன் ஆஃப் மாசஸ் அப்படிங்கிற டைட்டிலோட வராரு. மொத்த படத்தையும் ஷோல்டர் பண்ணுறாரு. அப்பா பையன் 2 ரோல் வேற, லைட்டாக சில வித்தியாசங்களோட 2த்தையும் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. பட் டிப்பிக்கலான ஒரு மாஸ் ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் தான். நத்திங் மோர் நத்திங் லெஸ். நெகட்டிவ் ரோலில் சைஃப் அலி கான் என்டிஆர் மாதிரியே இவருக்கும் நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குது. அண்ட் அவர் ரோல் மாதிரியே இவரும் ஒரு டிப்பிக்கலான மாஸ் பட வில்லன். அவ்வளோதான். ரொம்ப டிஃபைண்டாக இந்த கேரக்டர் எழுதப்படாததுனால பர்ஃபார்மன்ஸாகவும் எதுவும் பெருசாக எடுபடலை. பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த், ஷைன் டாம் சாக்கோ, கலையரசன், முரளி சர்மா, அபிமன்யு சிங், அஜய்னு பல பேர் படத்தில் இருக்காங்க. பெண் கதாபாத்திரங்கள் சும்மா பேர் எழுதப்பட்டிருக்காங்க. ஜான்வி கபூர், ஸ்ருதி மராத்தேன் 2 பேருக்கு தான் படத்தில் கொஞ்சம், அதாவது பெண் கதாபாத்திரங்களில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஜான்வி கபூர் வந்து செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ளே வராங்க. அண்ட் 2 பேருமே ரொம்ப சுமாரான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு மாஸ் ஹீரோ படத்தை மவுண்ட் பண்ணணுங்கிறது இயக்குனர் சிவாவுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த விஷனுக்கு சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலு, ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சிரில், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் யுகாந்தர்னு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஷுவலாக படம் வந்து நல்லா ரிச்சாகவே தெரியுது. அண்ட் ஜூனியர் என்டிஆரோட சேர்ந்து படத்தை காப்பாற்றுற இன்னொரு மனுஷன் அனிருத். பிஜிஎம்ல பல வீக்கான மாஸ் மூமெண்ட்ஸை இவர் தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸாகவே ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சுட்டுமல்லையை பாட்டு வர அந்த இடமும் கூட அவ்வளோ ஈவென்ட்ஃபுல்லாக இல்லை. ஜான்வியோடைய கவர்ச்சி மட்டும் போதும்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த வேர்ல்ட் பில்டிங்கான டீடைல்ஸ் நிஜமாவே புதுசாக ஃபீல் ஆகிற அந்த கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டப்படுற முதல் கன்சைன்மெண்ட் திருட்டு, இன்டர்வல் பாயிண்ட் வர ஃபைட், படத்துடைய பிரம்மாண்டம், இதெல்லாம் இந்த படத்தில் ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். பட் சேட்லி அல்ட்ரா ஜென்ரிக்கான படத்துடைய கதையும் திரைக்கதையும் நம்ம பொறுமையாக அளவு கடந்து சோதிக்குது பாருங்க. அதுதான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. மோரோவர் படம் எங்கேயுமே ஒரிஜினலாக ஃபீல் ஆகவே இல்லை. அங்கேருந்து ஒரு விஷயம் இங்கேருந்து ஒரு விஷயம் எடுத்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காரு இயக்குனர். அப்படி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அட்லீஸ்ட் அது சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம் இல்லையா? அதுதான் இல்லை. படத்துடைய முக்கியமான ட்விஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு செம்ம வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஹீரோ வில்லன் கேரக்டர் உட்பட எல்லா கேரக்டர்ஸுமே ஒன் நோட்டில் எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் கூட இல்லை. என்டிஆர் சைஃப் அலி கான் நடுவில் இருக்கிற அந்த மோதல் தான் படத்துடைய கோர்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அப்போ முதல்ல அவங்க ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் என்னங்கிறத நம்மளுக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அது இவங்க பண்ணவே இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஏன் ஃப்ரெண்ட்ஸு? சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கான அந்த பாண்டிங் என்ன? இவங்க அப்பா அம்மாலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா? ஏன் இவங்க 2 பேரும் சொத்து பிரச்சனைகளை பிரிஞ்ச பங்காளிங்க மாதிரியே ஃபார்மலாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுக்குமே படத்தில் ஒரு ப்ராப்பரான டீடைலிங் இல்லை. ஒரு லெஜெண்டரி ஹீரோ ஃபிகரை பற்றி ஒருத்தர் செம்ம பில்டப்போட கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான கேரக்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், எப்படியும் இந்த ஃப்ரெண்டு ஹீரோ முதுகில் குத்த போகிறாங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், வெகுளியான செகண்ட் ஹீரோ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மரத்தை கிரிய விட்டு முக்கியமான கேரக்டர்ஸ் ஆக கிடக்கும்போது செகண்ட் பார்ட்டுக்கு லீடுன்னு கேஜிஎஃப் பாகுபலி ஹேங்கோவர் படம் முழுக்க ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. ஒரு நல்ல மொமெண்ட், ஒரு உருப்படியான டயலாக், ஒரு உருப்படியான சீன், ஒரு ஸ்மார்ட்டான ஐடியான்னு எதுவுமே இல்லாத இந்த படத்தில் சம்பிரதாயமாக பாட்டுக்காக மட்டுமே ஒரு ஹீரோயின் கேரக்டர், நண்பன் பண்ண துரோகத்தை தெரிஞ்ச அந்த 3வது கேரக்டர், ஆனால் அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பையனை விட்டு கஷ்டப்படுற அம்மா கேரக்டர், அவன் மூஞ்ச பார்த்தா தான் உடம்பே சரியாகுன்ற மாதிரியான அம்மா கேரக்டர், திடீர்னு ஹீரோ தான் என் அண்ணன் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போகிற ஒரு கேரக்டர்னு இந்த 60s 70s சினிமாக்களுக்கு பயங்கரமாக ஹோமாஜ் கொடுத்துருக்காங்க.
லாஜிக் மீறல்கள்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஃபிசிக்ஸே இல்லாத உலகத்தில் மாஸ் ஹீரோக்கள் சண்டை போடலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ரங்கஸ்தலம், மகிஷ்மதி, கேஜிஎஃப் மாதிரி தனியாக ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணி அதில் கதையை பிளேஸ் பண்ணும்போது அந்த இடமாவது நம்பும்படி இருக்கணும் இல்லையா? ஜாகிரபிக்கலாகவே பயங்கர குழப்பமாக இருக்குது. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிற ரத்னகிரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே இருக்கிற 4 கிராமங்கள் நாங்கள். சரி, அவங்க கடலில் இறங்கி வேலை செய்வாங்க. ஏன் மலை மேலே இருக்கிறவங்க கீழே வந்து கடலில் வேலை செய்யணும்? தெரியல. சரி, அவங்க திருடுறாங்க, பைரட்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு கடத்தை அதையெல்லாம் விட்டுட்டு கடலில் இறங்கி மீன் பிடிக்கிறாங்க. இது எப்படி? தெரியல. சரி, கடலில் கொள்ளை அடிச்சுட்டு அதை கரைக்கு வந்து கை மாற்றுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. எல்லா கன்சைன்மெண்ட்ஸையுமே மலை மேலே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் அங்கே வில்லனுக்கு ரகசியமாக கை மாற்றி விட்றாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க தெரியல. அது இவர் தான் ஒரு பெரிய ஸ்மக்லர் இருக்கலாம், ஒரு இல்லை மாதிரி முரளி சர்மா கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் வேறு சோர்ஸில் சரக்கை உள்ளே கொண்டு வருன்னு பார்த்தா நோ, திடீர்னு சொல்லுவார் அவர் ஷிப்பு வருதுன்னு மாதிரி. இவங்க எல்லாரும் போயிட்டு இந்த வழி பிரித்து கொள்ளடிக்கிற மாதிரி போட்லேயே போய் அதில் ரகசியம் மாதிரி எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு வந்துடுவாங்க. வெரி ஸ்மார்ட். மொத்தத்தில் இந்த தேவரா ட்ரெய்லர் கொடுத்த எதிர்பார்ப்பை 100% பூர்த்தி பண்ணியிருக்கிற ஒரு படம். RRR மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஹிட் படத்தில் நடித்த ராம் சரணுக்காக நான் தான் செய்வேன் அப்படின்னு எப்படி ஆச்சாரியால கொரட்டால சிவா செஞ்சு விட்டாரோ அதே மாதிரி அதே RRRல் நடித்த இன்னொரு ஹீரோவான ஜூனியர் என்டிஆருக்கும் சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காரு. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். படத்துக்கு UA கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட ரத்தம் தெறிக்க வயலன்ஸ் கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு. AGSல நான் தெலுங்கு வெர்ஷன் பார்த்தேன், அதுக்கு அப்போ சப்டைட்டில்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு ஷோவில். மேபி அடுத்த ஷோஸில் அவங்க சேர்த்துருக்கலாம். படம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னு கேட்டார். டேரக்டர் வந்து KGF பாகுபலி மாதிரி எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்போ படம் அந்த லெவலுக்கு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. நான் என்னன்னு சொல்கிறது? நானும் எங்கள் அப்பாவை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்லை, உங்கள் அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார்.